ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்கள்ல போகலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். அப்படியே நேராக அவரோட கிங்டமுக்கு கூட்டி போயிடுவார். இப்போது அந்த பிளேஸில் கரெக்டாக பெட்டில் கொண்டு வந்து நம்ம ஜாக்கிட்டே படுக்க வச்சுட்டு டேயோட ஃபேஸில் வாட்டர் தெளிச்சுட்டு அங்கே நிறைய இந்த மெடிக்கல் சம்மந்தமான மெடிஷன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, மெடிக்கல் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு அந்த பர்சன்ஸை கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராக சொன்னால் வாட்டர் தெளித்த மூமெண்ட்டுக்கு டே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜாக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஃபுல்லாக பெட்ஷீட் எடுத்து அவரோட பாடியை மொத்தமாக கவர் பண்ணிக்கிறாரு. என்னாச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேட்கவும், ஒன்றும் இல்லை ஹயாங், நான் இப்போ கிங்டமுக்கு வந்தேன், நான் தான் அந்த பிளேஸ்க்கு வந்தேனே, என்னாச்சு? மேஜிக் கிளாஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக நீ எங்கே போனேன்? இது என்ன உன் நெக்குக்கிட்டலாம் ஒரு மாதிரி ரெட் மார்க்காக இருக்குது, யாரை கூடயாவது ஃபைட் பண்ணியா என்ன? இல்லை உன்னை யாராவது அடித்தாங்களா என்ன? உன்கிட்ட யாராவது ஃபைட் பண்ணாங்களா என்ன? யாருன்னு சொல்லு, அவங்கள கில் பண்ணியிருந்தேன், என்னாச்சு உனக்கு? அப்படிங்கிற மாதிரி என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும் அதே பிளேஸுக்குள்ள மெடிசன் தெரிஞ்ச மற்ற மெடிஷன்லாம் என்ட்ராகிறத பார்த்துட்டு அச்சோ நமக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி செக் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயட்டிலேயே இல்லை ஹயாங், நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் பட்டர்ஃப்ளை போய்ட்டு இருந்துச்சா, பட்டர்ஃப்ளையை ஃபாலோ பண்ணபடி போனேன்னா ஒரு பள்ளம் இருந்துச்சு, கவனிக்கலை, அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டேன். எது, பட்டர்ஃப்ளையை ஃபாலோ பண்ணிட்டு போனியா? ஆமாம் ஹயாங், ஒரு பட்டர்ஃப்ளை ரொம்ப ரெட்டியாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சா, அதை அப்படியே பிடிச்சி கிங்டமுக்கு தூக்கிட்டு வரலான்னு நினச்சிட்டேன். பட்டர்ஃப்ளை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், கீழே பள்ளம் இருந்துட்டு கவனிக்கலை, பல்லட்டுக்குள்ளே விழுந்துட்டேன். அதான் எனக்கு இந்த மாதிரிலாம் அடிபட்டுருக்குது, எனக்கு டயர்டாக மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஸ்லீப் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு மெடிக்கல் தெரிஞ்ச பர்சன்ஸ் அந்த மெடிசன்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம், யாரும் என்னை செக்கப் பண்ணாண்டா, எனக்கு ரெஸ்ட்டு மட்டும் கொடுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு பேசுகிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு சரி இந்த ரூமை விட்டு வெளியே போங்க, ஆனால் அவன் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்களா, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி, கொஞ்சம் பவர் ஆக்குற மாதிரி மெடிசனை மட்டும் அந்த மெடிசன் தெரிஞ்ச பர்சன்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போனோம். ஃபுட்டை ஜாக்கே ஃபீட் பண்ணி விட்றாரு. ஃபீட் பண்ணி விட்டாட்டே அப்படியே சாப்பிட்டபடி ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு மெடிசனையும் போட்டுட்டு பெட்டில் அப்படியே ஸ்லீப் பண்ணபடி படுக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேடா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, என்கிட்ட இந்த மாதிரி நீ ப்ளே பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ, கண்டிப்பாக உன்னோட டேட் ஏன் ஹேண்ட்ஸால தான் இருக்கும், இதுக்காகவே நான் மொட்டை ஃபைட்டிங் கில்ஸையும் கட்டுட்டு உன் முன்னாடி ஆகுவேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை நான் தான் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே நடந்துக்கிட்ட மூமெண்ட்டுக்கு ஜேகேயை நான் தான் கீல் பண்ணுவேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேனுங்கிற மாரி இந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேகே சைடை தான் காட்டுது. ஜேகே கரெக்டாக கிங்டமுக்குள்ள என்ட்ராகிறாரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலில் ரொம்ப 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 ரிலாக்ஸான பொசிஷனில் வரடா ஹாரி நோட் பண்ணிவிட்டு, என்னடா எப்போதுமே அந்த பிளேஸுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய்ட்டு வந்தால் சீக்கிரமாகவே வந்துடுவேன், இன்றைக்கி என்ன நீ ரொம்ப டைமான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ளே பண்ண எதையுமே சொல்லலை, ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே நேராக ஜேகேயோட ரூம்குள்ளே என்றான்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவன் வர மூமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரி அங்கேருந்து சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணதுக்கு போயிடுவான். இந்த மாதிரி போனான். இப்போது ஜேகேயோட ரூமில் தான் ஜேகே அப்படியே பெட்டில் உட்காண்டபடி அவரோட ஸ்வாட் அதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த திங்ஸஸ் அவர் யூஸ் பண்ணுற திங்ஸஸ் அப்படியே அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை கொஞ்சம் பவரேற்ற மாதிரி நைஃப்னால் கொஞ்சம் ஷார்ப் ஆக்கணும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு அது லைட்டாக பாலிஷ் பண்ணபடியே உட்காந்துருந்தான். அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக அங்கிள் என்ட்ராகி, அதாவது சார்லியோட டேட் என்ட்ராகி, ஜங்குக்கு நீ எப்போ கிங்டமுக்குள்ளே வந்த, ஏன் நான் கிங்டமுக்குள்ளே வந்துட்டு போயிடு உங்களுக்கு ப்ராப்ளமா? ஐயோ ஜங்குக் அண்ட மாடியில் ஜங்குக், நீ வேற எனிமீஸ் கூட நிறைய ஃபைட்லாம் பண்ணிட்டு வந்தியே, ஆமாம் நீ உன் பாடியை அதுக்குள்ளே ஹீல் பண்ணிட்டியா, இவ்வளோ குயிக்காக வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி உன்னோட பாடி அதுக்குள்ளேயே ஹீல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி டவுட்டில் கேட்க, அதெல்லாம் சீக்கிரமாகவே ஹீல் ஆயிடுச்சு, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே நேராக அந்த அங்கிள் சார்லியோட டேடி சார்லியோட மாம்கிட்ட போய் அந்த குகைக்குள்ளே போய்
ஏதோ ஒரு மெடிசனை போட சொன்னேன், நீ போட்டியா போடலையா? இந்நேரத்துக்கு ஜேகே டெட்டாக இருக்கணுமே, ஆனால் அவன் எதுவுமே ரியாக்ட் ஆகாதபடி வந்துட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த ஜேகே போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுவார்ல, அந்த தவம் பண்ணுறதுக்காக வச்சுருப்பார்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அந்த ஃப்ரெஷ்அப் ஆகிற பாட்டை போக்கே அந்த இதில் ஏதோ ஒரு மெடிசனாக கலந்துக்க சொன்னேன், கலண்டியானுங்கிற மாரி கேட்கவும், அதை நான் அதில் ஸ்ப்ரெட் பண்ணேன், ஆனால் ஜேகேக்கு எதுவுமே ஆகலைங்கிறது எனக்கு டவுட் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணேன். இந்த மெடிசனோட பவர் தான் ஜேகே டேக்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதுக்கு ரீசனாகவே இருந்திருக்கும். அது கில் பண்ணுற பிளேஸில் ஜேகேயோட பாடிக்குள்ளே என்ட்ராகி கில் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் என்ன, ஜேகே தான் கொஞ்சம் ஹவர்ஸ் லேட்டே அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரான மூமெண்ட்டில் அந்த அந்த பாட்டம் மாதிரி இருக்கிற பிளேஸ், ஃப்ரெஷ்ஷப் ஆகிற மாதிரி இருந்த அந்த பிளேஸ்லேருந்து டக்குன்னு அந்த வாட்டருக்குள்ளேருந்து வெளியே வந்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் தான் நம்ம ஜேகே சேஃபாக இருந்திருப்பார். அங்கிள் போட்ட பிளான்லேருந்து தப்பிச்சுருந்துருப்பார். இந்த மூமெண்ட்டில் இவன் எப்படி அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சான்? எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. அப்போ நம்ம போட்ட அந்த மெடிசன் பவர் கம்மியா? இல்லையே, கண்டிப்பாக இவனோட பாடியில் அங்கங்கே கட்டாக இருந்துச்சு. பிளட்டுக்குள்ளே என்ட்ராயிருந்தால் நேரத்துக்கு அவன் டெட் ஆகிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி இவன் தப்பிச்சானுங்கிற மாதிரி டென்ஷனில் இருந்தால் ஒருத்தரால் தான் ஜேகே சேஃப் ஆகி கிங்டமுக்குள்ளே வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேக்குள்ளே நிறைய டெவில் பவர் இருக்கிற அந்த டார்க் எனர்ஜி இருக்கிற மூமெண்ட்டுக்கு உள்ளே என்ட்ராகின பாய்சன்ஸும் நம்ம டேக் கூட க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டில் பர்பிள் கலரில் ஸ்மோக்காக ஸ்ப்ரெட் ஆச்சுல, அது மூலியமாக வெளியே போயிருந்துருக்கும். ஏன்னா நம்ம ஜேகேயோட பவர் ஜேகேயை மொத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குது. யாருமே நம்ம ஜேகேக்கு பாய்சன் கொடுத்தாலும் இல்லை நம்ம ஜேகே பாய்சனை சாப்பிட்டாலும் ஒன்றா ஆகாது. கொஞ்சம் ஹவர்ஸ் சொன்னால் நம்ம ஜேகே வீக் ஆகுவார். அதுக்குள்ளே நம்ம ஜேகே கில் பண்ணணும், இல்லைன்னா ஜேகே மற்ற பர்சன்ஸை கில் பண்ணிடுவார். இந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே ரொம்ப கூலாக இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டேஸஸ் ஒரு 2 days கிட்ட போகுது. ஜேகே தான் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாரு, டென்ஷன், இரிட்டேட்டிங் எல்லாமே வருது. ஜேகேல நார்மலாக உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, பெட்டில் ஸ்லீப் பண்ண முடியல, சாப்பிட முடியல. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறத நம்ம ஹாரி நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு இந்த 2 days நீ ரொம்ப வியாடாக நடந்துக்கிட்டு இருக்கியே, ஃபுட்டை சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிற, ஸ்லீப்பிங் பண்ண பெட்ரூமுக்கு போகிறேனுங்கிற மாதிரி ரூமுக்கு போயிட்டு பிறகு பிளாக்கை கூட்டிகிட்டு எங்கேயோ ஃப்ளை பண்ணபடி கிளம்பிருந்த, என்னாச்சு உனக்கு? நீ இப்போலாம் சரியாகவே ரெஸ்ட் எடுத்த மாதிரி தெரியல, சாப்பிட்ட மாதிரி தெரியல, என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹேரி கேட்டான். அது எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட பிளாக் மேலே, அதோட ட்ராகன் தானே, ட்ராகன் மேலே உட்கார்ந்த பொசிஷனில் அங்கேருந்து ஃப்ளை பண்ணப்படி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் நம்ம ஜெயிக்க போகிறாரு. இந்த மாதிரி போனால் இவனுக்கு இந்த 2 days என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹாரி நோட் பண்ணிட்டு இருந்தான். ஜேகே தான் ட்ராகன் மேலே உட்காந்துலாம் இருக்கல, ஸ்லீப் பண்ணப்படி படுத்துருக்காரு. ட்ராகன் தான் ஃப்ளை பண்ணப்படி அந்த குகைக்கு கூட்டிகிட்டு வருது. நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ணப்படி பட்டிருக்க மூமெண்ட்டுக்கு எனக்கு என்ன ஆச்சு, ஏன் எனக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் திங்கிங் வருது, எனக்கு தேவையில்லாமல் நிறைய திங்கிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக் கூட க்ளோஸாக இருந்திருப்பார்ல, அந்த மூமெண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணாலே டேயோட ஃபேஸ் தான் நம்ம ஜேகேக்கு திங்க் ஆகுது. டேக் கூட இருந்த மூமெண்ட்டு தான் திங்க் ஆகுது. நம்ம டேயை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டேக் கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக நம்ம ஜேகேயை படுத்தணும். கரெக்டாக நம்ம ஜேகே அந்த பிளேஸில் அந்த குகை முன்னாடி என்ட்ராக அந்த மாதிரி என்ட்ரானா அந்த குகைக்குள்ளே ஒரு பவர் கட்டை போட்டு அதுக்குள்ளே என்ட்ராகி, சரி நம்ம கொஞ்சம் நம்ம பிளேஸில் ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம பிளேஸுக்குள்ளே வந்துட்டால் ரொம்ப ரொம்ப ரிப்ரெஷ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அந்த பிளேஸை நோட் பண்ணால் இங்கேருந்து எழுந்து போன மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. ஓ, அப்போ இங்கேருந்து அவன் தப்பிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே பிளேஸில் டெட்டாக இருப்பான்னு நினச்சிருப்பாரு. டேட்டா இங்கேருந்து எழுந்துக்க முடியாமல் எழுந்து வெளியே போயிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு, அப்போ எப்படியே தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த பிளேஸில் ஒவ்வொரு பிளேஸையாக நோட் பண்ணிவிட்டு சரி மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்குற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பாட்டப் மாதிரி இருக்குல்ல, நிறைய மெடிஷன் பாட்டர்ஸ், அது ஒரு
வாட்டர் ஃபால் மாதிரி. ஓகே, எப்போ பட்டாலும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த வாட்டர். நிறைய மெடிசன்ஸோட பவர்ஸும் அப்புறம் ஒரு புனித வாட்டர் மாதிரி தான். அது எப்போதுமே ரீசைக்கிள் மாதிரி புதுசாக தான் எப்போதுமே இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் கொஞ்சம் நேரம் ரிஃப்ரெஷ் ஆனால் எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த டென்ஷன்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகி அந்த வாட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகி நம்ம ஜேக்கி டவன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பிளாக்கை நோட் பண்ணுறாரு. எனக்கு எனக்கு இந்த பிளேஸில் ஒர்க் இருக்குது. நான் நான் எனக்கு புரியுது கிங், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக் அங்கேருந்து ஃப்ளை பண்ணபடி கிளம்புனா சொல்கிறதுக்கு முன்னாடியே கிளம்புறது தான் குட் பாய்க்கு ஏட்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போல்லாம் வர வர பிளாக் ரொம்ப குட் பாயாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக அந்த வாட்டருக்குள்ளே டவம் பண்ணுறாரு. இப்படி டவம் பண்ணாலும் நம்ம ஜேக்கியால் தவமே பண்ண முடியல. ஐஸை க்ளோஸ் பண்ணபடி டவம் பண்ணி பாடியை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டேயோட திங்கிங் தான், டே கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் தான் நம்ம ஜேகேக்கு திங்க் ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி திங்க் ஆகிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜேகே தான் இந்த மாதிரி பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிற மூமெண்ட்டுக்கு வாட்டருக்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. என்னால் தவம் கூட பண்ண முடியலையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, நான் ஏன் தேவையில்லாமல் அந்த மூமெண்ட்ஸு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே டென்ஷன்லேயே இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த வாட்டரை விட்டு வெளியே வந்தால் அந்த சொன்னம்ல பாட்டம் மாதிரி இருக்கிற பிளேஸ் அதுக்கு பக்கத்தில் தான் டேயோட ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த டே வந்து இந்த கோட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாதிரி தான் ஒரு ஷர்ட் போட்டுருப்பாரு. அதில் ஃபஸ்ட்டு மேலே போட்ட 2 கவர் பண்ணியிருக்க மேலே இருக்கிற 2 ஷர்ட்டை தான் போட்டிருப்பாரு. அதுக்குள்ளே வேர் பண்ணியிருந்த ஒரு ஷர்ட்டாக நம்ம டே வேர் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அந்த ட்ரெஸ் அதாவது ஃபுல்லாக கோட் மாதிரியே நல்லா கீழே அவரை லாங்காக இருக்கும். அந்த ட்ரெஸ் கரெக்டாக அந்த தொட்டி பக்கத்தில் அந்த பாட்டம் பக்கத்துலேயே கிடக்குது. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஹேண்ட்ஸில் எடுத்து ஸ்மெல் பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணால் அவ்வளோக்குள்ளே நம்ம ஜேகேக்கு டெம்ட் ஆகுது. ஏன்னா அந்த ட்ரெஸ் டேயோட ஸ்மெல் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்மெல் பண்ணியே டேயை ஃபீல் பண்ணுறாரு. நான் மாடி ஃபீல்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை ஹேண்ட்ஸில் வச்சபடியே ஜேகேக்கு ஒரு சோஃபா உண்டுல அந்த பிளேஸில் இருக்கிறதுக்கு அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துருந்து டேயோட ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணபடியே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்பாரா. இப்போ நம்ம ஜேக்கியால் ரொம்ப ரிலாக்ஸாக டேயோட ட்ரெஸ் அவருக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆனபடி இந்த பெட்ஷீட்லாம் போட்டிப்போம்ல அந்த மாதிரி டேயோட அந்த ட்ரெஸ்ஸை பெட்ஷீட் மாதிரியே ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபேஸ் வரைக்கும் கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. அந்த ட்ரெஸ்ஸை கவர் பண்ணியிருக்க ஃபீலுக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் டேயோட ஸ்மெல் வர அந்த ஃபீலுக்கும் நம்ம ஜேக்கி ஸ்லீப் ஆகிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் ஆகிட்டு இருந்தா இது மார்னிங் ஒரு 10 o'clock போல் இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானா ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஜேகே அதே சோஃபாவில் அந்த ஷர்ட் டேயோட ட்ரெஸ்ஸை ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம பிளாக் நோட் பண்ணுது. அண்ட் டேயோட அந்த ஷர்ட்டையும் ஸ்மெல் பண்ணி பார்க்குது. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணால் இது கிங்கோட ட்ரெஸ்ஸே கிடையாது, இது ஒரு தேர்ட் பர்சனோட ட்ரெஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கில் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு டேயோட ஷர்ட்டை ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தான். நம்ம ஜேகே தான் அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பிளாக்கை நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் பிளாக்கு பயந்து போய் டக்குன்னு ஜேகே விட்டு ரொம்ப தூரமாக போகுது. உன்னை யார் இவ்வளோ தூரம் என்றாக்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி பிளாக்கை பாட்டு கட்டுனா, இல்லை கிங், நீங்கள் ரொம்ப ஹவர்ஸாக ஸ்லீப் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை ரியாலிட்டியில் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நினச்சி பயந்து தான் பக்கத்தில் வந்து செக் பண்ணேன். ரொம்ப ஹவர்ஸாவா? ஆமாம், மார்னிங் 10 o'clock போல் இந்த பிளேஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரானீங்க, இப்போ 6 o'clock தாண்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ராகன் சொல்கிறது பிளாக் சொல்கிறது கேட்டு அப்புறம் தான் நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. ஃபுல்லாக நைட் ஆகிறதுக்கு அப்படியே ஃபுல்லாக டார்க் ஆகும்ல, நைட் ஆக போகிறதுக்கு முன்னாடி டார்க் ஆகும்ல, அந்த மாதிரி சன்லாம் மறைஞ்சி மூன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, ஓ
இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷர்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே பிளாக்குக்கு பேக் சைடில் வந்து உட்காந்த பொசிஷன்லேயே கிங்டமுக்கு கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ ஜேகேவோட பெட்டில் தான் டேயோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக விரிச்சபடி டேயோட ட்ரெஸ்ஸு இப்போ டே இந்த பிளேஸில் பட்டுருந்தா இந்த மாதிரி இருக்கும். அந்த பொசிஷனில் டேயோட ட்ரெஸ்ஸை பெட்டில் விரிச்சு போட்டிருக்காரு. இந்த மாதிரி போட்டுட்டு பெட்டில் டேயோட ட்ரெஸ் இருக்குன்னா பெட்டை சுற்றி நம்ம ஜேகே நண்டிட்டு இருக்காரு. எனக்கு ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங்ஸ் ஆகுது? இது என்ன மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும்? சரி, இது என்ன மாதிரி ஃபீலிங்ஸுங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஒரு வேளை நமக்கு அந்த மாதிரி அதாவது இன்டிமேட்டாக இருந்தாங்களா அந்த மாதிரி க்ளோசிங் மூமெண்ட் தேவைப்படுதோ, அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோமோ? இது வரைக்கும் யார் கூடயும் நம்ம அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலை. ஒருவேளை இவன் கூட மட்டும் அந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததுனால தான் எனக்கு அவனோட ஃபேஸ் திங்க் ஆகுதா, செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம் டேயை திங்க் பண்ணுறோமா, அதாவது நம்ம டேயை திங்க் பண்ணுறோமா, டே கூட இன்டிமேட்டாக இருந்தார்ல அது திங்க் ஆகுதா, ரெண்டில் எதை நம்ம ஜேகே திங்க் பண்ணுறாரு எதை ஃபீல் பண்ணுறாருங்கிறத டெஸ்ட் பண்ணதுக்கு அந்த ரூமுக்குள்ளே ஒரு மேடு என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரானா மேடை நோட் பண்ணிவிட்டு மேடை பக்கத்தில் கூப்பிடவும் அந்த மேடு ரொம்ப ஷாக் ஆகி கிங்கனை நம்மளை பக்கத்துலலாம் கூப்பிடுறாரு. பயமாக இருக்குடி, நான் எந்த தப்பு பண்ணலையே, எந்த திங்ஸையும் உடைக்கலையேங்கிற மாதிரி நர்வஸ்லேயே கரெக்டாக ஜேகே கிட்ட வேண்டாம் அந்த மேடோட ஆன்சர் க்ரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸாக இழுக்கவும் அந்த மேடை ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். நம்ம ஜேகே அந்த மேடோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அந்த மேடோட ஃபேஸை தான் நோட் பண்ணுறாரு. ஏதாவது நமக்கு ஃபீலிங்ஸ் வருதாடா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை மட்டுமே பார்த்துட்டேன்னு அந்தளவுக்கு ஹைப் ஆகிருப்பார். இந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹிப்பை ஒரு ஹேண்ட்ஸில் பிடிச்சபடி ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா வரலையானுங்கிற மாதிரி அந்த மேடையை நோட் பண்ணிகிட்டு இருந்தா மேடு ரொம்ப ஷாக் ஆகி அப்புறம் ஜேகே இவ்வளோ க்ளோஸாக வந்த மூமெண்ட்டில் இங்கே நிறைய மேட்ஸுக்கு ஜேகே மேலே க்ரஸ். ஏன்னா ஜேகேயை மேரேஜ் பண்ணிட்டா குயின் ஆயிடலாம்ல. ஜேகே செம்ம ஸ்ட்ராங், ரொம்ப பவர்ஃபுல்லாக. அந்த மொமெண்ட்டுக்கு நிறைய மேட்ஸுக்கு ஜேகே மேலே ஓவர் க்ரெஸ் இருக்கும். ஜேகே ஃபோர்ஸ்லாம் பண்ணான்டான், என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுறியான்னு கேட்டாலே அவ்வளோ பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண வந்துடுவாங்க. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஜேகே க்ளோஸாக வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கிங்குக்கு நம்ம மேலேயோட ஃபீலிங்குங்கிற மாதிரியும் அந்த கேர்ள் ஜேகேவோட ஷோல்டர் வந்து ஜெஸ்ஸு ஹிப்புங்கிற மாதிரி ரப் பண்ணப்படி ஜேகேயை செடியூஸ் பண்ணால் ஜேகே காண்டாகி அந்த கேர்ளுக்கு ஒரு பவரை போட்டு ரூமுக்கு வெளியே தூக்கி வீசிடுவார். இந்த மாதிரி வீசினா இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை வீசினாருங்கிற மாதிரியும் டென்ஷன்லேயே அந்த மேடு நோட் பண்ணிவிட்டு ஏதோ நம்மளை ரூமுக்கு வெளியே தான் பிடிச்சி தள்ளினாரு, வேறு எதுவும் பண்ணலானுங்கிற மாதிரி அங்கேருந்து பயத்திலே ரன் பண்ணபடி ஓடுனோம். இந்த மூமெண்ட் அந்த மேடும் ஜேக்கிங் க்ளோஸ் ஆகிருப்பாங்களே அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சார்லியோட மாம்டாம் சார்லியோட டேடிக்கிட்ட வந்துட்டு ஜேகேவோட பிஹேவியர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது, ஜேகே வந்து மற்ற தேர்ட் பர்சன்ஸ்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான், ஜேகே மட்டும் யாரு கூடயாவது க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டான், ஜேகேக்கு அடுத்து நியூவாக இந்த கிங்டமுக்கு நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ராயிருவாங்க, அதாவது ஜேகேயோட பேபி இந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிரும், ஜேகேக்குள்ளே இந்த மாதிரி திங்கிங் வரக்கூடாதுன்னு அவனுக்கு வாருக்கு அனுப்புகிறோம். அப்படி இருக்கும் சொல்ல இவன் என்ன இந்த மாதிரி இந்த மேடுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணால் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சார்லியோட மாம் சொன்னால் சார்லியோட டேடி ஷாக்காக்கி இல்லை ஜேகேக்கே அந்த மாதிரி மைண்ட் செட் வரவே கூடாது, ஜேகேயோட லைஃப்பில் எந்த ஒரு பார்ட்னரும் வரக்கூடாது, அவன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் மூவ் ஆன் ஆகக்கூடாது, எதையாவது ஒன்று பண்ணி ஜேகே முதல்ல இங்கேருந்து அனுப்ப பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே லைஃப்பில் மூவ் ஆன் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஜேகேவை தான் இப்போ காட்டுது, சே என்ன இந்த மாதிரி நம்ம பாடி அங்கங்கே ரப் பண்ணிகிட்ருக்கான், டேட்டி பிடிச்சவா அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு ஆமாம் அவனை நான் பார்க்க தானே செஞ்சேன், அவன் ஒருவேளை என்கிட்ட கட்டி கதறி அழுதானே அதனால எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுருப்பார்ல என்னை விட்டுருன்ட்டு அந்த மூமெண்ட்டுக்கு இருக்கிற எல்லா மேடிஸ்கிட்டையும் பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாரு, யாராவது பயத்தில் கத்தி கதறி அழுவாங்களான்ங்கிற மாதிரி எல்லாரையும் கோவத்தில் கூட முறைச்சி பார்க்குறாரு. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஜேகே பக்கத்தில் வந்து நின்று அவங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அதே மாதிரி நான் செக் பண்ணி பார்க்குறாரு, ஹிப்பை பிடிச்சி பார்க்குறாரு, ஃபீலிங்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ மேட்ஸுமே நம்ம ஜேகேக்கு வாலண்ட்ரியாக வந்து அட்டாச் ஆகுறாங்க. அதாவது ஜேகே கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஓகேங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணான். ஜேகே இரிட்டேட்டிங் ஆகி அத்தனை மேட்ஸுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப போர் அடிக்குதுடா, டென்ஷன் ஆகுதுடா, இதை
அப்படி நான் திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இருந்தா நம்ம ஹாரிடா என்னடா எதுக்குடா அத்தனை மேடுக்கு இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரியை பார்த்தோன்னே சரி நம்ம கேர்ள்ஸை தான் செக் பண்ணி பார்த்தாச்சு பாய்ஸையும் செக் பண்ணி பார்த்துருவோங்கிற மாதிரி ஹாரியை கூட விட்டு வைக்கல. ஹாரியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இப்பயும் பிடிப்பாரா இந்த மாதிரி பிடிச்சா ஹாரி ஷாக் ஆகி ஜேகே பைத்தியம் பிடிச்சிருச்சாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு அப்படி தாண்டா தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஹாரியை நோட் பண்ணா என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜேகே இவ்வளோ நேரம் சொல்லியிருக்க மாட்டார்ல, நான் ஒரு பர்சன்ட் கூட க்ளோஸ் ஆனேங்கிறது சொல்லியிருக்க மாட்டார்ல. ஆனால் பட் இப்போது அவருக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த கிங்டமில் இருக்கிற ஒரு 25 மேட்ஸ்கிட்டையுமே அந்தமாரி பக்கத்தில் வந்து நின்று பாட்டுட்டாரு. ஆனால் எல்லாருமே நம்ம ஜேகே கிட்ட க்ளோஸாக வர்றாங்க. பட் நம்ம ஜேகேக்கு அந்த மூமெண்ட் பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன மாதிரி ஃபீலிங்னு தெரியாமல் அத்தனை மேட்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கட்டும். ஒரு வேளை நம்ம ஹாரி கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு வேளை ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போங்கிற மாரி தான் ஹாரியோட ஹிப்பையுமே கிரிப்பாக பிடிச்சான். நம்ம ஹாரிடான் டே நான் ஒன்றா அப்படி கிடையாதுடா, ஏன்டா இந்த மாதிரி திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் ஹிப்பை பிடிச்சிட்டா ஃபீலிங் வருமா, ஏன் சொன்னான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி திட்ட, அதாவது ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹிப்பை பிடிச்சிட்டா ஃபீலிங்ஸ் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டு வரேன். இந்த மாதிரி திட்டுனா நான் அவனை பார்க்க சொல்லி எனக்கு டெம்ட் ஆச்சே பாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் ஹாரி நோட் பண்ணால் டக்குன்னு நம்ம ஜேகே அந்த சொன்ன வேடை மறைக்க ட்ரை பண்ணுறது. ஹேய் என்னடா நானும் பாட்டுட்ருக்கேன், கொஞ்சம் டேஸாகவே நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க, யாரை பாட்ட என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு நான் உன்னோட ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஹேண்ட்ஸை பிடிக்கிறது, ஹக் பண்ணுறது, ஹிப்பு பிடிக்கிறது இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி திங்கிங் கிடையாது. உனக்குலாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக டப்பாக ஏதோ திங்க் பண்ணி வச்சுருக்க பிள்ளைக்கு என்ன பாட்டு என்னன்னுங்கிறத சொல் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஃபோர்ஸ் பண்ணால் ஜேகே சொல்லாமலே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ என்கிட்ட சொல்கிறியா இல்லையா, இதுக்கப்புறம் நீ என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் பக்கத்தில் எதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஹாரி பிளாக்மெயில் பண்ணால் நம்ம ஜேகேமே வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு நடந்த மூமெண்ட்டு கூட இருந்த அந்த மூமெண்ட்டை மொத்தத்தையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னால் ஹாரி ஷாக் ஆகி ஏடு ஒரு பர்சன்ட் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தியா, அது ஹாரி எனக்கே தெரியல, என்னமோ தெரியல, அவனோட ஞாபகமாக தான் இருக்குது. அப்படியே அவன் கதறி அழுடான் தெரியுமா. பா என்ன வாய்ஸ்டா, எவ்வளவோ பர்சன்ஸ் கூட நான் ஃபைட் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஹாரி, பட் அவன் வாய்ஸ் மாதிரி எங்கேயுமே இல்லை. அந்த வாய்ஸுக்கே செம்மையாக நான் டெம்ட் ஆகி அவனை இன்னும் கட்ட விட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அட பாவி ஒரு பர்சன்ட்டாக படாத பாடுபடுத்தியிருக்க, இந்த மாதிரி வரை என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஷாக் ஆகி நம்ம ஜேகேயை நோட் பண்ணால் நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை. ஜேகேயோட ஃபேஸில் சிரிப்புனுங்கிறதே இருந்திருக்காது. ஆனால் நம்ம டேயை திங்க் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணேன், அவன் என்கிட்ட கெஞ்சி அழுதான். ஆனால் என்ன அவன் என்னை விட்டு நான் அன்னைக்கு டக்கு நம்ம வணங்கி வந்துட்டேன். இப்போ என்னமோ தெரியல, அவன் ஞாபகமாக தான் இருக்குது. பட் அவன் ட்ரெஸ் கூட என்கிட்ட தான் இருக்குது, என் ட்ரெஸ் ஸ்மெல்லுக்கு அவனோட ஸ்மெல் தான் இருக்குது. ஆமாம் அவன் எங்கே இருப்பான், ஒரு வேளை நான் அவனை தான் திங்க் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயும் ஸ்மைல் பண்ணபடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜேகேக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் ஜேகே டெவில் மாடி இருந்த ஜேகேக்குள்ளே வேற ஒரு ஜேகே என்ட்ராகிறத ஹாரி நோட் பண்ணிவிட்டு ஆகா ஜேகே எப்படிடா மாட்டலான்ங்கிற மாதிரி நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். ஜேகேயை மாட்ட ஒரு பர்சன்ட் சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு பர்சன்ட்டை இந்த அளவுக்கு திங்க் பண்ணுறான்னா அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சா அவங்கள வச்சு ஜேகேயை நார்மலாக ஆக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எப்போ பார்த்தாலும் ஃபைட்டுக்கு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஹார்ட்லெஸ் கிங்காக இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே ரொம்ப சாஃப்டான பர்சண்ட்டாக மாட்டிடலான்ங்கிற மாரி ஹாரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட் யார், எந்த கிங்டம் சேர்ந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக கேட்டான். அதானே எனக்கும் தெரியல, அவன் எந்த கிங்டம்னு எனக்கு தெரியாது, பட் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தெரியாமல் வந்துட்டேன்னா அப்படிங்கிற மாரி சொல்லவும் போச்சுப்போ நல்ல சான்ஸு, இப்போ இந்த மாதிரி சொதப்புச்சே, இப்போ என்ன பண்ண போகிறச்சுக்கே, அதான் எனக்கும் தெரியல. ஆமாம் இது என்ன ஃபீல் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த மாதிரி ஃபீலிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம்ல, இதுக்கு என்ன மாதிரி ஃபீல் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஹாரி தான் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு இது பேர் தான் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லவ்வா, நான் லவ்வெல்லாம் அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே
அப்போ ஏதோ உனக்கு தோணுச்சு, ஏதோ ஒரு ஃபோர்ஸிங் மூமெண்ட்டில் எல்லார்ட்டையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி நீ எடுத்திருப்ப. ஆனால் இப்போது அவன் கூட என்னென்ன மூமெண்ட் உனக்கு பிடிச்சிருக்குதை தாண்டி அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, அவன் உன் லைஃப்பில் பார்ட்னராக வேணும்னு உன்னோட ஹார்ட் திங்க் பண்ணுது. எனக்கு தான் ஹார்ட்டே கிடையாது டேய், அதெல்லாம் சும்மா மற்ற பசங்க சொல்கிறது. அதுக்காக உனக்கு ஹார்ட் இல்லாமல் நீ ப்ரீத் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி திட்டிட்டு இதுக்கு பேர் லவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னால் நம்ப முடியாது போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே எழுந்துக்கிட்டா, ஜேகே இது லவ் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லவும், அதெல்லாம் லவ்லாம் கிடையாது, லவ்லாம் போர், அது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஹாரி கிட்ட நின்று ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். எங்கே பாரு, இப்போ லவ் இல்லைங்கிறல, ஆமாம் அதெல்லாம் லவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜேகே சொன்னோம். நீ திரும்பவும் அதே பர்சனை பார்க்க சொல்ல உனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீல் வரும். அவங்கள பார்த்தவொடனே அவங்கக்கிட்ட போய் நீ பேசணும்னு ட்ரை பண்ணுவேன். அப்படியே அவங்க பக்கத்தில் போய் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுவேன். அவங்கள நம்ம கூடயே வச்சுக்கணும்னு திங்க் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்த அடுத்த செகண்டே உனக்கு மொத்த திங்கிங்குமே வரும். டேய் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டேண்டியும் உன்னோட 2 ஐஸுமே டே மேலே மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நீ கரெக்டாக அந்த பர்சன் மேலே உனக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் கரெக்டாக அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா நீ அவனை லவ் தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹாரிசனா, அதுக்கு அந்த பர்சன்டியை முன்னே வரணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகிசனா, நம்ம உன்னோட அங்கிள் ஒரு ஒர்க்கு கூப்பிட்ருக்காரு. அந்த ஒர்க்குக்காக நம்ம ஒவ்வொரு கிங்டமாக போகிறோம். நம்ம ஏன் ஒவ்வொரு கிங்டமாக போய் அந்த பர்சன்ட்டை தேடக்கூடாது? ஹோ, நான் என்ன கன்ஃபியூஷனில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோமா? தாண்டா பிடிக்க போகிறோம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. முதல்ல அந்த பர்சன்ட்டு கூட உன்னை எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அவன் உன் பக்கத்தில் வந்துட்டானா அவன் மூலியமா உன்னை நான் மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி அங்கே ஏதோ ஒர்க்கு கொடுக்கணும்னால அந்த ஒர்க்கை யூஸ் பண்ணி கிங்டம்லேருந்து ஜேகேயை ஹாரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. நிறைய கிங்டம்ஸ் இருக்கா, எல்லா கிங்டம்ஸ்லேயும் போய் டேயை தான் தேடுறாங்க. இந்த மாதிரி தேடிட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்து கழிச்சு தான் திரும்பவும் ஜேகேயும் ஹாரியும் கரெக்டாக கிங்டம்க்கு என்ட்ரு ஆகுறாங்க. எல்லா பிளேஸ்லையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆக வர. அந்த மாதிரி டென்ஷன் ஆனால் ஹாரி தான் நேராக ஜேகே கிட்ட வந்துட்டு, எங்கள் பாரு ஜேகே, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்? நான் ஏஞ்சல் கிங்டம் வரைக்கும் போகணும். எதுக்கு அங்கே போகணும்? என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க. ஓ, அந்த ஜாக்கை பார்க்க போறியா? உன்னை எத்தனை டைம் சொல்கிறேன், நம்ம டெவில், அவன் ஒரு ஏஞ்சல், என்ன திங்கிங் பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஹாரியை பிடிச்சிட்டுனா, எனக்கு ஜாக்கை தானே பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நீ என்னோட ஷோல்டராக இருக்கிற, அவன் அந்த கிங்டமோட கிங் ஆக போகிற பர்சன். கண்டிப்பாக அங்கே இருக்க பீப்புள்ஸ் ஒன்று அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல அங்கே பேரண்ட்ஸும் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ என்ன மாதிரி திங்க் பண்ணுற? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போ போடு. அதுக்குதான் சேஃப்டிக்கு ஹெல்ப்பை கேட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. என்ன, ஏன் ஹெல்ப் தேவையா? ப்ளீஸ் ஜேகே, உனக்கு ஒரு ப்ராப்ளம் அங்கே சொல்ல, நான் 1 மந்த் உனக்காக எல்லா பிளேஸ்லையும் அந்த பர்சன்ட்டை தேடினோம்ல, நீ வாய அந்த கிங்டமுக்கு, ஜாக்கை பார்க்கணும். முடியாது. ஒருவேளை அந்த கிங்டம்லேயே நீ தேடுற பர்சன்ட் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொன்னான். ஹாரிக்கே பயம். நம்ம ஒரு டெவிலு ஜாக்கு, அதாவது டேயோட பிரதர் ஜாக்கை தான் லவ் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக் ஏஞ்சல் கிங்டமோட பிரின்ஸு, நெக்ஸ்ட்டு கிங் ஆக போகிற பர்சன்ட். அந்த மூமெண்ட்டுக்கு ஹாரி இந்த மாதிரி திங்க் பண்ணபடி ஒரு மாதிரி பயத்திலேயே அந்த கிங்டமுக்குள்ளே என்ட்ராகி அந்த பர்சன்ஸ் நம்மளை கீல் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்திலேயே ஜேகேயை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டான். ஜேகே வரமாட்டேனுங்கிற மூமெண்ட்டுக்கு, ஒரு வேளை நீ தேடுற அந்த டே கூட அங்கே இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நீ தேடுற பர்சன் அங்கே இருக்கலாங்கிற மாதிரி சொல்லவும், அப்படி வேற சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லா பிளேஸையும் தேடியாச்சு, இன்னும் ஒரு 5 கிங்டம் தான் இருக்குது. அந்த 5 கிங்டமில் ஒரு கிங்டம் தானே அந்த ஏஞ்சல் கிங்டம். அங்கே போமா, ஃபேரி கிங்டமுக்குள்ளே என்ட்ரு ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லா பிளேஸ்லையும் செக் பண்ணியாச்சு, இங்கேயும் விட்டுறக்கூடாது, செக் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே தேடி நேராக நம்ம ஹாரி கூட சேர்ந்து டேயோட கிங்டமுக்கே வராரு. ஆனால் அவரோட ஃபேஸை மட்டும் கவர் பண்ணப்படி ஜேகேயோட லுக்கை யாரும் பார்க்கக்கூடாதுல்ல, அவர் தான் யாருக்கும் ஃபேஸை காட்ட மாட்டார். டே மட்டும்தானே பார்த்துருக்காரு. இந்த மூமெண்ட்டுக்கு ஃபேஸ் முழுக்க ஃபுல்லாக மாஸ்க்கை திடீர்னு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜேகே யாருன்னே தெரியாதபடியே கரெக்டாக ஹாரி கூட்டிகிட்டு வராரு. டே, நான் மாஸ்க் போட்டிருக்கேன், நீ போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஹாரியுமே ஜேகேயோட பட தளபதியில் அந்த மூமெண்ட் எல்லாருக்கும் தெரியுங்கிற மூமெண்ட்டுக்கு 2 பேருமே அவங்க லுக்கை மட்டும் மறைச்சபடி ஃபுல் மாஸ்கோட தான் என்ட்ராக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்ட்
கரெக்டாக ஜாக்கை மீட் பண்ணதுக்கு ஜாக்கோட கிங்டம்குள்ளே என்ட்ரானம். கரெக்டாக நம்ம ஜாக்கோட கிங்டம்குள்ளே இவங்க 2 பேருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானம் அந்த பிளேஸில் ஒரு ரிவர் போகுது. டே கூட ஃப்ரெஷ்ஷப் ஆயிருப்பார்ல, அந்த ரிவர் கிட்ட தான் கரெக்டாக நம்ம ஜாக்கு ஹாரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜாக்குக்குமே ஹாரியை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஹாரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம ஜேக்கையும் ஹாரி என்ட்ரானம். ஹாரியை பார்த்து அடுத்த செகண்டே வேகமாக வந்து நம்ம ஜாக்கு ஹாரியை டைட்டாக ஹக் பண்ணா, இப்பெல்லாம் அவரை ஹக் பண்ணிப்பாங்களா, இதான் லவ்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேக்கை இந்த மாதிரி நம்ம ஜாக்கையும் ஹாரியை நோட் பண்ணப்படி, ச்சே போர் அடிக்குதுடா, என்ன ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு நிற்கிறானுவன், இப்படிலாம் பேசுகிறது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேக்கி கடுப்பாயிட்டு இருக்காரு. இவன் எப்போ வருவான்னு தெரியலங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸில் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்மட்டே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஹயாங்னு கட்டுறதை பார்த்துட்டு ஜாக்கும் ஹாரியும் ஷாக்கானம். ஜாக் வந்து ஹாரி அவருக்கு பேக் சைடில் மறைச்சபடி டயாங் அப்படிங்கிற மாதிரி திரும்பினா நம்ம ஜேக்கேடா ஹயாங்னு கட்டினதுக்கப்புறம் டேயோட க்யூட் வாய்ஸு கேட்காமலையா இருக்கும். அவர் தான் டே மேலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஒத்த ஹயாங்குங்கிற அந்த வேர்டுக்கே நம்ம ஜேக்கி ஷாக் ஆகி அப்படியே நம்ம டே கரெக்டாக ரன்னிங்லேயே வந்து ஜாக்கை டைட்டாக ஹக் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்குறாரு. நம்ம டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜேகேக்கு ஸ்மைல் வருது. ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். டேயை பார்த்த ஹாப்பியில் டேயை பாட்டாச்சு, இவனடா நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங்ஸ் என்ட்ராகும்ல. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாரி சொன்ன எல்லாமே ஜேகேயோட பாடியில் இப்போ ரியாக்ட் ஆகுது. ஜேகேவோட கண்ட்ரோல் ரியாக்டியெல்லாம் இழந்து டேயை பார்த்து சிரிக்கிறாரு. டேயை மிஸ் பண்ண ஃபீலுக்கு டேயை நோட் பண்ணிவிட்டு நேராக டே கிட்ட தான் வருவாரா. இந்த மாதிரி வேண்டா ஹாரி ஜேகேயோட கன்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு.